மாப்பிள்ளை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, மாப்பிள்ளையே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, அவனும் அவன் மூஞ்சியும், அவனுக்கு நிறைய சொத்து இருக்கும் சரி, அது போக கவர்மெண்ட்ல பெரிய ஆஃபீஸராக இருக்கான். சும்மா சும்மா அவரை அவன் இவன்னு பேசாத, என் உயிரே அவர்தான். சீசனா சாப்பிட்டீங்களாக்கா? சாப்பிட்டே உதயா தங்கோனி, சாப்பிட்டேடி சாமி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன். ஹாய் சித்ரா, ஞான் பாலக்காடு அப்படின்னு ரவீந்திர சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரவீந்திரன் நட்பே கண்ணன்மாரும் சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் வாங்க கேசவன் சொக்கோ வணக்கம். கேசவன் நல்லா இருக்கீங்களா? சங்கர் சொக்கோ வணக்கம். மதுரை உமன் சொக்கோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. கேசிமா என்ன சாப்பிட்டீங்க அக்கா? நான் சாதம் சாப்பிட்டேன் செல்லும். நீ என்ன சாமி சாப்பிட்டேன்? ஓகே சகோ, மிக்க நன்றி வேல்முருகன். வேல்முருகன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் சொல்லுங்க தோழரே. லைவ்ல பாசம உறவுகள் அனைவருக்கும் கடைசி வரை இருந்து முடித்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்று ஆசைதான். கண்டிப்பா காந்தி தங்கம்மா. பாப்பா டிவி ஆஃப் பண்ண. என்ன ஸ்பெஷல் அக்கா? நம்ம வீட்டில் சாதம் தாண்டி தங்கப்பில்ல. அக்ரி தங்கம், அக்ரி சகோ இரவு வணக்கம். சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க. யாதும் முறை யாருக்கை நட்பே வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவங்க இருந்தால் தானே உங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. கண்ணன்மா உறவே. ரவீந்திரன் சகோ இனிய திருமணநாள் வாழ்த்துக்கள். சிஎஸ்என சொல்லியிருக்காங்க. ஆமாம், அன்று பைக் டிராவல் பண்ணி அதிகம் ரொம்ப முடியல. அப்போதான் தெரிந்தது நைட் வாகனம் ஓட்டுவோர் தினம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி ஓட்டுநர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நம்ம கவனமாக இருக்கணும் ராஜாம்மா. நீங்கள் டெய்லி போகிறவங்க வந்து சேஃபாக தான் இருப்பாங்க. எனக்காவது ஒரு நாளைக்கு போகிறவங்க தான் நம்ம எப்படி போகிறது. முத்து சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டில் என்ன சாதம் முத்துக்குட்டி சொல்லியிருக்காங்க. கேஆர் சென்னா ஹாய் சாப்பிட்டீங்களா சொல்லியிருக்காங்க. உதயமா ஓகே. டேட்டா இல்லையா பாட்டி? சரி சாமி. சிஎஸ் நட்பே சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர் இனி எனக்கு வாங்க. ஜனார்த்தன் வணக்கம். ஹலோ, சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா? வாங்க ஊட்டிக்கண்ணன்மா வணக்கம். சாப்பிட்டாச்சு அகுரியுமன் சகோ சொல்லியிருக்காங்க. அறிவுவர் ஆர்ஜே இல்லைம்மா, ஆர்ஜே எல்லாம் கிடையாது புஷ்பவதி. நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது நான் சொன்னேன்னா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உறவுகள் நிறைய பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷப்படுவீங்க கண்டிப்பாக. ஆனால் அது வந்துக்கு அது கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒரு 1 மந்த்து நீங்கள் வெயிட் பண்ணணும். 1 மந்த்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் அது கன்ஃபார்மாக என்னன்னு தெரியும். அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உறவுகள் கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. ஆர்ஜி ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஜாப் ஒன்று வருது நமக்கு. இப்போ தான் பேசியிருக்காங்க. அது ஓகேவா ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இதுலேருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். கண்டிப்பாக அது நல்லபடியாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. சரியா? சக்ஸஸ் அமையணும். அதுலேருந்து இன்னும் ப்ளஸ்ஸாக போயிட்டே இருந்தேன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புஷ்பவதி, நீங்கள் அதை எதுக்கு ஞாபகப்படுத்திருக்கீங்க. ஆர்ஜே ஓகே, ஆனால் ஆர்ஜே கிடையாது, விஜய் கிடையாது. அதுக்கும் இன்னும் கொஞ்சம் இதுவாக தான் போயிருக்கேன். கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு இன்னும் நான் ஒன்றும் பண்ணலை, எஃபெக்ட் ஒன்றும் போடலை. இனிமேல் இந்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து கண்டிப்பாக அதுக்கான பயிற்சிகள் நிறைய எடுக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக நான் அதுக்கு செலக்ட் ஆகிடுவேன். ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான இதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் 1 மந்த் ஆகிடும். அன்பு மகளுக்கு அப்பாவின் இரவுக்கு வாங்க. சலீமப்பா வணக்கம். ஹாய் சலீமப்பா, நல்லா இருக்கீங்களா? காந்தி மகளுக்கும் சுகோ சங்கரன் சொல்லியிருக்காங்க. சாதம் சாம்பார் தான் அக்கா. சரி தங்கப்பில் ஒன்று லைவ் பார்த்துட்டு தான் இருந்தேன். கமெண்ட்டு 2 கமெண்ட்டு மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு தானே தங்கப்பில் இருப்பேன். லைக் 33. மிக்க சந்தோஷம் ஜனார்த்தன்மா. ரஷ்யா சலீம் சகோ கேட்ஸ்மா சொல்லியிருக்காங்க. கண்ணன் சகோ வணக்கம். சிஎஸ்எனை கூப்பிட்டுருக்காங்க. சின்ன தேவதி, உங்கள் சின்ன தேவதி தான். சிஎஸ் அக்கா எப்படி இருக்கீங்க? வேல்முருகன் சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த நாள் எப்படி போனது? இன்னைக்கா நான் எப்போவுமே எலும்புனேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட புள்ள மூஞ்சில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவோட முகத்தில் தான் ஃபஸ்ட்டு முழிப்பேன். அவள் உறங்கிட்டு இருந்தாலும் அவளோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய முகத்தை கண்ணாடியில் பார்ப்பேன். ஒரு சில நேரத்தில் வந்துட்டு நான் என்னோடய உள்ளங்கை பார்ப்பேன். உள்ளங்கை வந்து பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ ஒன்று நல்லா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நிறையா இது வரல நமக்கு. அதனால் என்னோடய பாப்பா முகத்தை பார்த்துட்டு கண்ணாடி தான் பார்ப்பேன். இப்போ வந்து இந்த பையன், இந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் அழுதுகிட்டே இருக்கான். அவனை தான் பார்த்துட்ருக்கேன். நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் என் புள்ள மூஞ்சில் இருக்கிற மாதிரி இல்லை. நான் எதாக இருந்தாலும் உண்மை தான் சொல்லுவேன். குட்டி பிள்ளை மூஞ்சிலும் இருந்தாலும் நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லிடலாம். 3/4 ஓகே, ஒரு 1/4 திட்டு வாங்குறேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. கண்ணன் சகோ இரவு வணக்கம். சங்கரன் சொல்லியிருக்காங்க. அப்பா 32 லைக் போட்டு மிக்க சந்தோஷம் அப்பா. ஹாய் விஜயண்ணா, வரீங்க வணக்கம். ஹாய் ஹரிமாப்பா, நலமா பாப்புக்குட்டி நல்லா இருக்காங்க. விஜயண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் நலமா உள்ள வேல்முருகன் சகோ சொல்லியிருக்கேன். கேட்ஸ்மா, தங்கள் பார்ப்பதற்கு கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அச்சோ தோழரை மிக்க நன்றி. வளத்துடன் வாழ்க. ஓம் நமோ நாராயண. வளத்துக்குடன் வாழ்க.